ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் திரு நெப்டாலி பெனட் அவர்கள் உலகின் முதல் லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் வெற்றிகரமா சோதனை பண்ணி இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. இந்த லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் நாட்டில் உள்ள நெகேவ் பாலைவன பகுதியில மார்ச் மாசமே வெற்றிகரமா சோதனை செஞ்சிட்டதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டம் மூலமா ஒரு ஏரியல் டார்கெட்டை இன்டர்செப்ட் செய்வதற்கு வெறும் $3.5 தான் செலவாகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உலகின் பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இஸ்ரேலின் இந்த லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோல இஸ்ரேல் எதற்காக இந்த லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க, இந்த லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதற்கு அர்த்தம் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அப்படிங்கிறது. இஸ்ரேல் என்றவுடன் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது இஸ்ரேல் நாட்டோட அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அந்த வரிசையில இஸ்ரேல் இப்ப புதிதாக உருவாக்கி இருக்கிற லேசர் பேஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுதான் உலகின் முதல் டைரக்ட் எனர்ஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இஸ்ரேல் நாடு ஆரோ 2, ஆரோ 3, டேவிட் ஸ்லிங் மற்றும் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த 4 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் இஸ்ரேல் நாடு பாதுகாக்கப்பட்டு வருது. இப்ப கண்டுபிடிச்சிருக்க அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த சிஸ்டங்களோடு இணைத்து பயன்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டிருக்காங்க. இஸ்ரேல் எதற்காக இது போன்ற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள். இந்த நாடுகள்ல இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பல தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வருது. 1990களில் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு அதிக மக்கள் வசிக்கக்கூடிய நார்தன் இஸ்ரேல் பகுதியில கடுமையான மிசைல் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுச்சு. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறித்து பேசும் பொழுது இந்த திட்டம்லாம் வேலைக்காகாது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில பிரிகேடியர் டேனியல் கோல்ட் அப்படிங்கிறவர் இஸ்ரேல் நாட்டோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீரோவுக்கு தலைவரா நியமிக்கப்பட்டார். இவருடைய காலகட்டத்தில் தான் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. டேனியல் கோல்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ராஜெக்ட வெற்றிகரமா முடிப்பதற்கு பல முக்கியமான வேலைகளை செஞ்சாரு. அவர் அரசியல் தலைவர்களுடன் பேசி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முக்கியத்துவத்தை புரிய வைத்து இந்த ப்ராஜெக்டுக்கு தொடர்ந்து நிதி உதவி கிடைப்பதை உறுதி செய்தார். இந்த சூழ்நிலையில 2006 வருடம் இரண்டாம் லெபனான் யுத்தம் தொடங்கியது. இந்த யுத்தத்துல ஹிஸ்புல்லா அமைப்பு 4000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது லான்ச் செய்தாங்க. ஹிஸ்புல்லா அமைப்பின் ராக்கெட் தாக்குதல் நார்தன் இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமான ஹைஃபா நகரத்தின் மீது நடத்தப்பட்டது. இந்த நகரம் இஸ்ரேல் நாட்டின் 3வது மிகப்பெரிய நகரம். இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 44 இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டாங்க. 2.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் நார்தன் இஸ்ரேல் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து மற்ற நகரங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கர்கள்ல பதுங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதே போன்று சதன் இஸ்ரேல் பகுதியில காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் 2000 2008 வருடத்துக்குள் 4000க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. ஹமாஸ் இயக்கத்தினர் 122 mm கிரெனேட் லான்ச்சர்களை பயன்படுத்தி சதன் இஸ்ரேல் பகுதியில கடுமையான தாக்குதல்களை நடத்தினாங்க. இதற்கு பிறகு இஸ்ரேல் தங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்தி அயன் டோம் சிஸ்டத்தை 2011 வருடம் தங்களோட படையில் இணைத்தாங்க. இதற்கு பிறகு 4 அடுக்கு கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்குனாங்க. இதற்கு பிறகு தீவிரவாத இயக்கங்களால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியல. 2021 வருடம் ஹமாஸ் அமைப்பு பாலஸ்தீன் மீது கடுமையான ராக்கெட் தாக்குதலை தொடங்கினாங்க. இந்த ராக்கெட் தாக்குதல்ல பெரும்பாலான ராக்கெட்டுகளை இஸ்ரேலுடைய அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் செய்தது. ஆனா ஒரு சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுடைய நகரங்களில் விழுந்து சில மக்கள் இறந்து போனாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்துல இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை காசா பகுதியில நடத்தினாங்க. இந்த யுத்தம் தொடர்
தொடர்ந்து 13 நாட்கள் நடந்தது. அமெரிக்கா இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி அப்போதைய இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் தொடர்ந்து யுத்தத்தை நடத்தவே விரும்பினாரு. ஆனா அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் காரணமா யுத்தத்தை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதுல குறிப்பா அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க யுத்தத்தை தொடர்ந்து நடத்துனீங்க அப்படின்னா அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய தமீர் இன்டர்செப்டார் மிசைல்களோட சப்ளைய நாங்க நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட தமீர் இன்டர்செப்டார் மிசைல்கள் 75% அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. இதன் மூலமா இஸ்ரேல் தங்களோட தாக்குதலை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த 13 நாள் யுத்தத்தின் போது ஹமாஸ் இயக்கத்தினர் விலை குறைந்த ராக்கெட்டுகள் மற்றும் ப்ரொஜெக்டைல்களை இஸ்ரேல் மீது ஏவுனாங்க. அதை தடுப்பதற்கு கிட்டத்தட்ட $1,00,000 முதல் $1,50,000 மதிப்பிலான மிசைல்களை ஏவி அந்த ஏரியல் டார்கெட்டுகளை டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதன் மூலமா இஸ்ரேலுக்கு அதிகமான செலவு ஏற்பட்டது. இதற்கு பிறகுதான் இஸ்ரேல் லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல தங்களோட கவனத்தை திருப்பினாங்க. இஸ்ரேல் பல வருடங்களா அயன் பீம் அப்படிங்கிற லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இஸ்ரேல் நிறுவனம் உருவாக்கி வர்றாங்க. போன வருடம் இஸ்ரேல் பிரதமர் நெப்டாலி பெனட் அவர்கள் இன்னும் ஒரு வருடத்தில் இஸ்ரேல் படையில் அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்காக பல மில்லியன் ஷெல்லிங்களை செலவு செய்து இஸ்ரேல் இந்த அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த சிஸ்டத்தை இஸ்ரேல் நாட்டின் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியின் வழிகாட்டுதலின்படி டைரக்டரேட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மற்றும் ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம், எல்பிட் சிஸ்டம் போன்ற நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இதுல எல்பிட் சிஸ்டம் லேசர் சிஸ்டத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காங்க. இஸ்ரேல் இந்த அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முதல்ல 2014 வருடம் சிங்கப்பூர் ஏர் ஷோல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு ரஃபேல் அட்வான்ஸ் சிஸ்டம் 2020 வருடம் அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ், ஆர்ட்டிலரி மற்றும் மோட்டார் பாம்களை 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுதே இன்டர்செப்ட் செய்து தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்த அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஃபைபர் லேசர் பீம்களை பயன்படுத்தி ஏரியல் டார்கெட்ஸை டெஸ்ட்ராய் செய்றாங்க. ஃபைபர் லேசர் பீமை 5 இருந்து 4 செகண்ட் டார்கெட் மீது செலுத்தணும் அப்படின்னா அந்த டார்கெட் அழிக்கப்படும். அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேலுடைய மத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு இணைத்து பயன்படுத்தும் வகையிலையும் ஒரு ஸ்டாண்டலோன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாகவும் பயன்படுத்தும் வகையில உருவாக்கி இருக்காங்க. அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏர் டிஃபென்ஸ் ரடார், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் 2 ஹை எனர்ஜி லேசர் சிஸ்டம். இந்த மூன்றும் இணைந்ததுதான் அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல 2 லேசர் கன்ஸ் இருக்கு. இந்த லேசர் கன்னால 100 முதல் 150 கிலோவாட் பவர் கொண்ட லேசர் பீம்களை உருவாக்க முடியும். இந்த ட்வின் ஹை எனர்ஜி ஃபைபர் ஆப்டிக் லேசர் பீம்ஸ் தொடர்ந்து 4 செகண்ட் வரைக்கும் ஒரு ஏரியல் டார்கெட் மேல டார்கெட் செஞ்சோம் அப்படின்னா அந்த டார்கெட் தாக்கி அழிக்கப்படுது. இந்த சிஸ்டத்தால 2020 நிலவரப்படி 7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடிஞ்சிருக்கு. இப்ப நடத்திய சோதனையில கண்டிப்பா இதை விட அதிகமான ரேஞ்சில உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிச்சிருக்கும். அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ மிசைல் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இத கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டார்கெட்டை இன்டர்செப்ட் செய்வதற்கு மிகவும் குறைவான செலவு ஆகுது. இஸ்ரேலின் கூற்றுப்படி ஒரு ஏரியல் டார்கெட்ஸை டெஸ்ட்ராய் செய்வதற்கு வெறும் $3.5 தான் செலவாகுது. அது மட்டும் இல்லாம மிசைல் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல மிசைல்கள் காலியாச்சு அப்படின்னா எதிரிகளோட மிசைல்கள் நம்மளோட இடங்கள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா லேசர் பேஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை வேணா லேசர் பீம்களை பயன்படுத்தி டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். லேசர் பீம்ஸ் தீந்து போகும் அப்படிங்கிற நிலை ஏற்படாது. டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை இயக்குறதுக்கு மிகவும் குறைவான செலவு மற்றும் குறைவான மேன் பவர் இருந்தாலே போதும். இந்த அயன் பீம் சிஸ்டத்திலையும் சில குறைபாடுகள் இருக்கு. இந்த சிஸ்டம் மோசமான வெதர் கண்டிஷன்ல சரியா வேலை செய்யாது. அதுவும் மேகமூட்டமான நேரத்துல லேசர் பீம்கள் மேகத்தை துளைத்து செல்வதில் பிரச்சனை ஏற்படும். இதன் மூலமா இந்த சிஸ்டத்தோட எஃபிஷியன்சி பாதிக்கப்படும். இந்த டிராபேக்கை ஓவர் கம் பண்றதுக்காக
பண்றதுக்காக தான் இஸ்ரேல் இந்த அயன் பீம் சிஸ்டத்தை விமானங்கள்ல இணைத்து பயன்படுத்த போறாங்க. அப்போ மேகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர்க்கப்படும். ஆனா இன்னும் அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால அது டெவலப் செய்து முடித்த பிறகுதான் அதோட சக்சஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இஸ்ரேல் இந்த அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தங்களோட முப்படைகள்லையும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டு பிரதமர் அயன் பீம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையின் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்ப்பது போல இருந்தது. இஸ்ரேலுடைய இந்த வெற்றிக்கு பிறகு உலகின் பல நாடுகள் தங்களோட லேசர் ஆயுத ப்ராஜெக்ட்களை துரிதப்படுத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இஸ்ரேல் போன்றே இந்தியாவும் ஒரு லேசர் பேஸ்ட் ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை உருவாக்கி வர்றாங்க. கூடிய விரைவில் அந்த சிஸ்டத்தையும் இந்தியா வெற்றிகரமா தங்களோட படையில் இணைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். முதல்ல சொன்ன மாதிரி தேவையே கண்டுபிடிப்புகளின் தாய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் எதற்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மீது இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.